டியர் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம 10th சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் யூனிட் 8 அந்த யூனிட்டில் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா, அதாவது அலுமினாவிலேருந்து நம்ம அலுமினியத்தை எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸுக்கு பேர் ஹால்ஸ் ப்ராசஸ். ஓகே, அலுமினாவுடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா Al2O3. இந்த அலுமினா வந்து நம்ம எலக்ட்ரிக் அது மூலயமா பாஸ் பண்ணுறதுனால அது அலுமினியமாகவும் ஆக்சிஜனாகவும் பிரியும். அதாவது எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன போட்டிருக்காங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் பை த பாசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரோலைட்டில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், அந்த எலக்ட்ரோலைட் வந்து டீகம்போசிஷன் ஆகும். இங்கே எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது அலுமினா தான், Al2O3, அதாவது மால்டன் அலுமினா. அதுதான் இங்கே எலக்ட்ரோலைட்டாக யூஸ் ஆகுது. இந்த அலுமினாங்கிறது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா மெயின் ஓர் வந்து பாக்சைட், அதாவது பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. பாக்சைட்டுங்கிற ஒரு ஓர், அலுமினியம் ஓர். அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா Al2O3H2O. இதுதான் வந்து அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இதிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, பேயர்ஸ் ப்ராசஸில் அலுமினாவை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த பேயர்ஸ் ப்ராசஸ்ங்கிறது தனி ப்ராசஸ், அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். அந்த ப்ராசஸ் மூலயமா அதில் வந்து அதாவது பாக்சைட்லேருந்து அலுமினாவை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. மால்டன், அதாவது ஃபியூஸ்டு அலுமினாவை பிரித்து எடுக்கிறாங்க. Al2O3 20%. ஓகே, அந்த பாக்சைட்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்கல்ல மால்டன் அலுமினா, அதை வந்து தான் இந்த ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன ப்ராசஸில்? ஹால்ஸ் ப்ராசஸில். அந்த மால்டன் அலுமினாவோட வேறு என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னா மால்டன் கிரியோலைட் ப்ளஸ் ஃப்ளூஸ்பார். ஸோ இது மூணு சேர்ந்த மிக்சர் தான் இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம். பியூர் அலுமினா, அதாவது பாக்சைட்லேருந்து கிடச்சிது, ப்ளஸ் மால்டன் கிரியோலைட் ப்ளஸ் ஃப்ளூஸ்பார், இந்த மூணு சேர்ந்த மிக்சர் தான் நம்ம இந்த எலக்ட்ராலிசிஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, நம்ம இந்த மால்டன் கிரியோலைட் அண்ட் ஃப்ளூஸ்பார் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிரியோலைட் அப்படிங்கிறது அது ஒரு ஓர் ஆஃப் த அலுமினியம். அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா Na3AlF6. அதோடைய முக்கியமாக என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்க்ரீஸ் த கண்டக்டிவிட்டி. இந்த மிக்சரில் இதை நம்ம பியூர் அலுமினாவோட இதை சேர்க்குறப்ப கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இதுவும் என்னது, மால்டன் ஸ்டேஜ் தான். அடுத்தது ஃப்ளூர்ஸ்பார். இதுவும் பார்த்திங்கன்னா CaF2 இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இதையும் நம்ம இந்த மிக்சரோட ஆட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா லோயர்ஸ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மிக்சர். அந்த மிக்சருடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ரெண்டு அதாவது காம்பவுண்டையும் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான். ஒன்று வந்து இன்க்ரீஸ் கண்டக்டிவிட்டி, இன்னொன்று வந்து லோயர்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். வோல்டேஜ் யூஸ்டு, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 900 to 950 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இது வோல்டேஜ் பாருங்கள், ஒன்லி 5 to 6 வோல்டேஜ் தான். ஒரு பேட்டரி வோல்டேஜ் தான், ரொம்ப சின்ன பேட்டரி வோல்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த எலக்ட்ராலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனோடாக பார்த்தீங்கன்னா கார்பன் ஆனோடு. ஓகே, கார்பன் ஆனோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கேத்தோட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் டேங்க் இருக்குது. ஸ்டீல் டேங்க் உள்ளார பார்த்திங்கன்னா கார்பன் லைனிங். கார்பன் அப்படின்னா இங்கே கிராஃபைட்டுங்கிறது ஒரு அதாவது ஒரு டைப் ஆஃப் கார்பன் தான். கிராஃபைட்டுங்கிறது ஒரு கார்பன் எலமெண்ட்டு தான். ஓகே, அப்போ கிராஃபைட் வந்து உள்ளே லைன் பண்ணியிருக்காங்க, அதை கோட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த டேங்குக்குள்ளார, அதான் லைன்டு வித் கார்பன். ஓகே, அதுதான் தனியாக போட்டிருக்கேன், கார்பன் லைனிங் கிராஃபைட். ஓகே, அப்போ இந்த அயன் டேங்க் தான் வந்து கேத்தோட ஒர்க் ஆகுது. இந்த கார்பன் ராடு பாருங்கள் தொங்க விட்டுருக்காங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனோட நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இதில் வந்து இது ப்ளஸ் இது மைனஸ், இதில் தான் நம்ம 5 to 6 வோல்டேஜ் நம்ம கொடுக்குறாங்க. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது 900 to 950 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில் வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா கேத்தோடில் வந்து Al3 ப்ளஸ் 3 எலக்ட்ரான் அதோட சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகி நம்மளுக்கு அலுமினியம் கிடைக்குது. ஆனோடில் பார்த்திங்க அப்படின்னா 2O2 -4 எலக்ட்ரான் அது லாஸ் ஆகி என்ன கிடைக்கும், ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும். அதில் உள்ள அந்த கார்பன் இருக்குல்ல, அதாவது ஆனோடு கார்பன், அதோட ரியாக்ஷன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக எக்ஸிட் ஆகிரும். ஓகே, அதாவது இதில் முக்கியமாக இது என்ன 2 ஸ்டெப் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினா பை பேயர்ஸ் ப்ராசஸ், எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் பியூர் அலுமினா டு அலுமினியம். அதாவது அந்த பாக்சைட்லேருந்து நம்ம எப்படி அலுமினியம் தயாரிக்கிறது, இந்த 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து பேயர் ப்ராசஸில் அந்த ஏற்கனவே சொன்னது தான் அலுமினாவை பிரித்து எடுக்கிறோம். அப்புறம் அலுமினாவோட இது ரெண்டையும் ஆட் பண்ணி
அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறதுனால நமக்கு பியூர் அலுமினியம் கிடைக்குது. இங்கே பாருங்கள், மால்டன் அலுமினியம் என்னது பார்த்திங்கன்னா அடியில் தங்கிடும், பேஸில் தங்கிட்டு அது என்ன தனியாக பிரித்து எடுத்துருவாங்க மால்டன் அலுமினியம். ஓகே, இந்த மேலே இருக்கிறது எல்லாம் நான் டாட் போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் பியூர் அலுமினா ப்ளஸ் மால்டன் கிரியோலைட் ப்ளஸ் ஃப்ளூஸ்பார். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஃபைனலாக பாருங்கள், அலுமினியம் இஸ் டெபாசிட்டட் அட் த கேத்தோடு அண்டு ஆக்சிஜன் கேஸ் இஸ் லிபரேட்டட் அட் த ஆனோடு. ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் கிராஃபைட் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடில் அது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், எக்ஸிட் ஆயிரும். ஓகே, பியூர் அலுமினியம் நமக்கு வந்து மால்டன் ஸ்டேஜில் வெளியில் வந்து அடியில் இருக்கிற இது வழியாக வெளியில் வந்துடும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், பேர் ப்ராசஸ். நான் வேணால் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். 10th சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் யூனிட் 8, அந்த யூனிட்டில் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா, அதாவது அலுமினாவிலேருந்து நம்ம அலுமினியத்தை எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸுக்கு பேர் ஹால்ஸ் ப்ராசஸ். ஓகே, அலுமினாவுடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா Al2O3. இந்த அலுமினாவை வந்து நம்ம எலக்ட்ரிக் அது மூலயமா பாஸ் பண்ணுறதுனால அது அலுமினியமாகவும் ஆக்சிஜனாகவும் பிரியும். அதாவது எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன போட்டிருக்காங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் பை த பாசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரோலைட்டில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், அந்த எலக்ட்ரோலைட் வந்து டீகம்போசிஷன் ஆகும். இங்கே எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது அலுமினா தான், Al2O3, அதாவது மால்டன் அலுமினா. அதுதான் இங்கே எலக்ட்ரோலைட்டாக யூஸ் ஆகுது. இந்த அலுமினாங்கிறது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா மெயின் ஓர் வந்து பாக்சைட், அதாவது பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. பாக்சைட்டுங்கிற ஒரு ஓர், அலுமினியம் ஓர். அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா Al2O3H2O. இதுதான் வந்து அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இதிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, பேயர்ஸ் ப்ராசஸில் அலுமினாவை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த பேயர்ஸ் ப்ராசஸ்ங்கிறது தனி ப்ராசஸ், அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். அந்த ப்ராசஸ் மூலயமா அதில் வந்து அதாவது பாக்சைட்லேருந்து அலுமினாவை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. மால்டன், அதாவது ஃபியூஸ்டு அலுமினாவை பிரித்து எடுக்கிறாங்க, Al2O3 20%. ஓகே, அந்த பாக்சைட்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்கல்ல மால்டன் அலுமினா, அதை வந்து தான் இந்த ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன ப்ராசஸில், ஹால்ஸ் ப்ராசஸில். அந்த மால்டன் அலுமினாவோட வேறு என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னா மால்டன் கிரியோலைட் ப்ளஸ் ஃப்ளூஸ்பார். ஸோ இது 3 சேர்ந்த மிக்சர் தான் இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம். பியூர் அலுமினா, அதாவது பாக்சைட்லேருந்து கிடச்சிது, ப்ளஸ் மால்டன் கிரியோலைட் ப்ளஸ் ஃப்ளூஸ்பார், இது 3 சேர்ந்த மிக்சர் தான் நம்ம இந்த எலக்ட்ராலிசிஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, நம்ம இந்த மால்டன் கிரியோலைட் அண்ட் ஃப்ளூஸ்பார் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிரியோலைட் அப்படிங்கிறது அது ஒரு ஓர் ஆஃப் த அலுமினியம். அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா Na3Al F6. அதோடைய முக்கியமாக என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்க்ரீஸ் த கண்டக்டிவிட்டி. இந்த மிக்சரில் இதை நம்ம பியூர் அலுமினாவோட இதை சேர்க்குறப்ப கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இதுவும் என்னது, மால்டன் ஸ்டேஜ் தான். அடுத்தது ஃப்ளூஸ்பார், இதுவும் பார்த்திங்கன்னா CaF2 இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இதையும் நம்ம இந்த மிக்சரோட ஆட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா லோயர்ஸ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மிக்சர். அந்த மிக்சருடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ரெண்டு அதாவது காம்பவுண்டையும் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா இந்த 2 பர்பஸ்க்காக தான். ஒன்று வந்து இன்க்ரீஸ் கண்டக்டிவிட்டி, இன்னொன்று வந்து லோயர்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். வோல்டேஜ் யூஸ்டு, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 900 to 950 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் வோல்டேஜ் பாருங்கள், ஒன்லி 5 to 6 வோல்டேஜ் தான், ஒரு பேட்டரி வோல்டேஜ் தான், ரொம்ப சின்ன பேட்டரி வோல்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த எலக்ட்ராலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனோடாக பார்த்தீங்கன்னா கார்பன் ஆனோடு. ஓகே, கார்பன் ஆனோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கேத்தோட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் டேங்க் இருக்குது. ஸ்டீல் டேங்க் உள்ளார பார்த்திங்கன்னா கார்பன் லைனிங். கார்பன் அப்படின்னா இங்கே கிராஃபைட்டுங்கிறது ஒரு அதாவது ஒரு டைப் ஆஃப் கார்பன் தான். கிராஃபைட்டுங்கிறது ஒரு கார்பன் எலமெண்ட்டு தான். ஓகே, அப்போ கிராஃபைட் வந்து உள்ளே லைன் பண்ணியிருக்காங்க, அதை கோட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த டேங்குக்குள்ளார, அதான் லைன்டு வித் கார்பன். ஓகே, அதுதான் தனியாக போட்டிருக்கேன், கார்பன் லைனிங் கிராஃபைட். ஓகே, அப்போ இந்த அயன் டேங்க் தான் வந்து கேத்தோட ஒர்க் ஆகுது. இந்த கார்பன் ராடு பாருங்கள் தொங்க விட்டுருக்காங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனோட நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இதில் வந்து இது ப்ளஸ் இது மைனஸ், இதில் தான் நம்ம 5 to 6 வோல்டேஜ் நம்ம கொடுக்குறாங்க. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது 900 to 950 டிகிரி செல்சியஸ்.
ஸோ இதில் வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேத்தோடில் வந்து Al3 ப்ளஸ் 3 எலக்ட்ரான் அதோட சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகி நம்மளுக்கு அலுமினியம் கிடைக்குது. ஆனோடில் பார்த்தீங்க அப்படின்னா 2O2 மைனஸ் 4 எலக்ட்ரான் அது லாஸ் ஆகி என்ன கிடைக்கும், ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும். அது அதில் உள்ள அந்த கார்பன் இருக்குல்ல, அதாவது ஆனோடு கார்பன், அதோட ரியாக்ஷன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக எக்ஸிட் ஆகிரும். ஓகே, அதாவது இதில் முக்கியமாக இது என்ன 2 ஸ்டெப் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினா பை பேயர்ஸ் ப்ராசஸ், எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் பியூர் அலுமினா டு அலுமினியம். அதாவது அந்த பாக்சைட்லேருந்து நம்ம எப்படி அலுமினியம் தயாரிக்கிறது, இந்த 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து பேயர் ப்ராசஸில் அந்த ஏற்கனவே சொன்னது தான் அலுமினா பிரித்து எடுக்கிறோம். அப்புறம் அலுமினாவோட இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறதுனால நமக்கு பியூர் அலுமினியம் கிடைக்குது. இங்கே பாருங்கள், மால்டன் அலுமினியம் என்னது பார்த்திங்கன்னா அடியில் தங்கிடும், பேஸில் தங்கிட்டு அது என்ன தனியாக பிரித்து எடுத்துருவாங்க மால்டன் அலுமினியம். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது எல்லாம் நான் டாட் போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் பியூர் அலுமினா ப்ளஸ் மால்டன் கிரியோலைட் ப்ளஸ் ஃப்ளூஸ்பார். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஃபைனலாக பாருங்கள், அலுமினியம் இஸ் டெபாசிட்டட் அட் த கேத்தோட் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் இஸ் லிபரேட்டட் அட் த ஆனோடு. ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் கிராஃபைட் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடில் அது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், எக்ஸிட் ஆயிரும். ஓகே, பியூர் அலுமினியம் நமக்கு வந்து மால்டன் ஸ்டேஜில் வெளியில் வந்து அடியில் இருக்கிற இது வழியாக வெளியில் வந்துடும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், பேர் ப்ராசஸ். நான் வேணால் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.